பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் தர மறுத்த கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து தங்களுடைய ராஜ்யத்தை பெற்றுத்தர பகவான் கிருஷ்ணனிடம் பாண்டவர்கள் பணிக்க ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய அறிவுரைகளை கூறினான். பகவான் கிருஷ்ணரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி எவ்வளவோ பேர் நல்ல வார்த்தைகள் கூறியும் எதையும் செவி மடுக்கவில்லை துரியோதனன். மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனித்தார். இதை அறிந்த பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பகவத் பக்தர்கள் பார்த்து மகிழ்ந்தனர். இதற்கு தீர்வு யுத்தமே என்று குந்தியை சந்தித்து உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னா மிகப்பெரிய நீண்ட சத்திரிய தர்மத்தை குந்தி உபதேசிக்க பீஷ்மர் துரோணாதிகளும் துரியோதனிடம், அப்பா, அவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை கொடுத்து விடு, எங்களுக்கோ வயதாகிவிட்டது, நாங்கள் இனி சொல்ப காலமே உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூச்சகமாக யுத்தத்தில் நாங்கள் இறக்கத்தான் போகிறோம் என்பதனை கூறியும் அதை செவி மடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் மூத்தவன் நீ அரியாசனை ஏற வேண்டும் என்று கிருஷ்ணன் கூறியும் அதனை மறுத்தான் கர்ணன். நேர உபப்ளாவ நகரத்திற்கு வந்து பாண்டவர்களிடம் அங்கு என்ன நடந்தது என்பதனை கூறினான். இன்னும் 7 நாளில் யுத்தம் ஆரம்பமாக போகிறது. குருட்சேத்திரத்திற்கு தர்மராஜன் சென்றான். அங்கு கூடாரங்களை அமைத்தான். யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை கொடுத்தான். துரியோதனன் சகுனியனுடைய மகனான உலூக்கனை தூதுவனாக அனுப்பி மனதை காயப்படுத்தபடி எவ்வளவோ உபதேசங்களை சொல்லி அனுப்பியிருந்தான். இருந்தாலும் தர்மராஜன் அதையெல்லாம் கேட்டு, அப்பா, நீங்க இருக்கணும்னா இருக்கலாம், இல்லைன்னா போகணும்னா போகலாம். எந்த ஆள் மேலையும் அந்த தயை அப்படிங்கிற ஒரு குணம் மட்டும் தர்மராஜனிடம் மாறவே இல்லை. அதுவே அவனுடைய பலம் மற்றும் பலவீனமாக அமைந்தது. வேதவியாசர் திருதராஷ்டிரனை சந்தித்தார். சகுன சாஸ்திரத்தை பற்றி கேட்டறிந்தான். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்தான். இந்த பூமி, பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் என்ன என்பதனை கேட்டறிந்தார். சிறிது நாளாகி சஞ்சயன் வந்தவுடன் சுமார் 10 நாட்கள் யுத்தம் முடிந்திருந்தது. என்ன நடந்தது சஞ்சயா என்று திருதராஷ்டிரன் கேட்க, பீஷ்மர் வீழ்ந்தார் என்ற வார்த்தையுடன் ஆரம்பித்தான். முதல் நாளில் எப்படி கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் அந்த சேனை தன்னை நிறுத்தி இருந்தனர் என்பதிலிருந்து ஆரம்பித்து முதல் நாள் நடந்த யுத்தம், அதில் உத்தரகுமாரன், யாருன்னா விராட்டராஜனுடைய மகன் உத்தரகுமாரன், அந்த உத்தரகுமாரனை சல்யன் எப்படி வீழ்த்தினான் என்பதனையும் முதல் நாள் யுத்தம் மற்றும் 2வது நாள் யுத்தம் அதில் பார்த்தோம்னா அந்த கலிங்க தேசத்தினுடைய ராஜன், அவருடைய மகன் கேதுமந்தன், இவர்கள் அனைவரையும் இழந்தனர் கௌரவர்கள். 3வது நாள் பார்த்தோம்னா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் துரியோதனன் பீஷ்மரை பார்த்து தகாத வார்த்தைகள் எல்லாம், ஏன்னா உங்களுடைய உண்மையான வீரத்தை நீங்கள் காண்பித்தால் நிச்சயமாக பாண்டவர்கள் அதற்கு முன்னாடி நிற்க முடியாது என்பதை நான் அறிவேன். ஆனால் நீங்கள் பக்ஷபாதம் செய்கிறீர்கள் என்று பீஷ்மரை பார்த்து துரியோதனன் பாருங்க அவருடைய மனதை காயப்படுத்துமாறு பல வார்த்தைகளை உதிர்த்தான். அது மட்டுமல்ல, பாருங்க, உங்களால் பாண்டவர்களை ஜெயிக்க முடியாது, அவர்கள் மேல் யுத்தம் செய்ய முடியாது அப்படின்னு உங்களுடைய கருத்து அதுவாக இருந்தால் நீங்கள் முன்னையே சொல்லி இருக்கலாம். நான் அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய நண்பன் கர்ணனை யுத்தத்தில் இறக்கி நொடி பொழுதில் இவர்களை முடித்திருப்பேன். பாருங்க, கர்ணனுடைய உண்மையான சாமர்த்தியம் என்ன, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அவனுடைய முழுமையான நம்பிக்கை கர்ணன் மேல் இருந்தது. யாரு? துரியோதனனுக்கு. அப்போ பீஷ்மருக்கு சரியான கோபம் வந்தது. சிரித்து கொண்டே சொன்னார், என்னன்னா பாருங்க, இந்த பாவம் பிடித்த இவனுக்கு
கொஞ்சம் கூட வயது முதிர்ந்தவனாயிற்று அப்படிங்கிற கௌரவம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா இவன் அதர்மத்தினால் யுத்தம் செய்து கொண்டிருந்தான் என்பதை பொறுத்து கொண்டு அவன் பக்கம் நின்று போராடினாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் மரியாதை என்பதை தெரியாதவன். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், பாண்டவரை நிச்சயமாக நம்மால் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய வார்த்தைக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்தானா பாரு. அது மட்டுமல்ல, இப்பொழுது பார் துரியோதனா, என்னுடைய யுத்தத்தை பார் என்று பீஷ்மர் அதிவேகமாக மிக கோபமாக சங்கநாதம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம். எப்பொழுது சங்கநாதம் செய்தாரோ அந்த நெருப்பு உருண்டைகள் என்று சொல்வார்களே அது மாதிரி கௌரவர் சைன்யத்தில் நின்றார் பீஷ்மர். பாண்டவருடைய சைன்யம் எப்படின்னா பீஷ்மர் விடுகின்ற பானங்களுக்கு மத்தியில் நிற்க முடியாது, ஓடத் தொடங்கியது. பீஷ்மர் முன்னாடி யாராவது நின்னா நிச்சயமாக உயிர் போக நேரிடும் என்று பயந்து என்ன சொல்லுது, நிச்சயமாக உயிர் தப்பிக் கொள்ளலாம் என்று ஓட ஆரம்பித்தனர். சாத்தகி அனைவரையும் தடுத்து நிறுத்தினான். சத்திரிய தர்மம் இதுவல்லவே, என்னே நடந்தாலும் அதன் முன் எதிர் நின்று போராடுவதுதான் அழகு என்று சாத்தகி அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லி ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் நிறுத்த எத்தனையோ சைன்யங்கள் நாசமாகி கொண்டிருந்தது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பீஷ்மரை எதிர்ப்பவரே இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்தது. என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசனை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே பாருங்க, இதை பகவான் கிருஷ்ணன் பார்த்தான். ஓஹோ, ஒரு கிழவன் இப்படிப்பட்ட தர்மத்தின் சைன்யத்தின் மேலே இப்படி பானங்களை விட்டு கொண்டிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க என்னன்னா அவன் பீஷ்மர் பெரியவர், என்னை வளர்த்தவர் என்கின்ற பாசத்தினால் மிதமாக தயையோடு இன்னும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். யுத்தம் பெரிய திராணி இருந்தும் அவருடைய அம்புகளை முழுவீச்சில் இன்னும் விடாது இருப்பவன் அர்ஜுனன். இவன் யுத்தம் புரிய மாட்டேன் என்கிறான். அவனோ யாரு, பீஷ்மாச்சாரியரோ நம்மளுடைய சைன்களை நாசம் பண்ணி கொடுக்கிறார். இதற்கு என்ன தீர்வு பார்த்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் புகட்ட வேண்டும். ஒன்று அர்ஜுனனுக்கு, மற்றொன்று பீஷ்மருடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினான் பகவான் கிருஷ்ணன். சரியான கோபம் வந்தவனாக அந்த ரதத்திலிருந்து கீழிறங்கினான் கிருஷ்ணன். இறங்கி பாருங்க, தன்னுடைய கையில் சுதர்சன சக்கரத்தை ஏந்தினான். இதோ இப்பொழுதே முடித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரை நோக்கி வந்தார். வந்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அர்ஜுனா, போரெல்லாம் புரிய வேண்டாம், சும்மா இருந்தா போரும், சரியா? பானம்லாம் விட்டுட்டு இருக்காது. நீ அதற்காக வந்தவன் அல்ல, உன்னால் அந்த சாமர்த்தியம் உனக்கு அல்ல. பாருங்க என்ன வார்த்தைகள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவனிடம் சக்தி இல்லை, திறமை இல்லை என்றால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு தூரம் பகவத்கீதை என்கின்ற மிகப்பெரிய உபதேசத்தை செய்து அவனுடைய மனதில் அந்த நம்பிக்கையை கொடுத்த பின்னும் அவனுடைய உண்மையான வீரத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவன் இருந்து என்ன லாபம்? அப்போ அவனை எழுப்ப வேண்டும். உடனே எப்பொழுது பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய கையில் சுதர்சன சக்கரத்தை எடுத்து தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்தாரோ, உடனே என்ன பண்ணா, பகவான் கிருஷ்ணன் மேலே பானங்களை விட்டார் பீஷ்மர். அவனுடைய உடம்பெல்லாம் காயமானது என்று மகாபாரதம் எழுதுகிறது. அர்ஜுனா, என்ன யுத்தம் செய்யறியா இல்லையா? உடனே நீ யுத்தம் செய்வது போல் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறாய் அர்ஜுனா. அப்போ பாண்டவரனுடைய சைன்யம் எல்லாம் ஓடி போய் கொண்டு இருக்கிறது. இதை பார்த்து கொண்டும் நீ சும்மா இருந்தால் நீ எல்லாம் ஒரு சத்திரியனா? பாருங்க, அது மட்டுமல்ல, நீ வெந்து தூங்கு, கவலைப்படாது, நீ யுத்தத்துக்காக வந்தவன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் இரண்டு விதமாக, ஒன்று வார்த்தை பீஷ்மருக்கும் ஒரு வார்த்தை அர்ஜுனனுக்குமாக பேசிக்கொண்டே உக்கிரத்தோடு பகவான் கிருஷ்ணன் பீஷ்மரை நோக்கி சுதர்சன சக்கரத்தோடு சென்றார். ஏன்னா உனக்கு பிரதிஜை பற்றி எல்லாம் கவலை இல்லை, ஆனால் திரௌபதிக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பக்தர்களை காக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது.
யாரு? பகவான் கிருஷ்ணனுடைய வார்த்தைகள். அப்போ நீ யுத்தமெல்லாம் செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா போரும். அப்போ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில் அந்த சுதர்சன சக்கரத்து மேலே சக்கரத்தோடு வந்த என்ன சொல்றது பகவான் கிருஷ்ணனை பார்த்த பீஷ்மர் 2 கை கூப்பி, விடு கிருஷ்ணா, ஏன் நிறுத்தி விட்டாய்? உன்னுடைய சக்கரத்தை என்மேல் விட்டு என்னை பரிசுத்தமாக்கு, எனக்கு நற்கதி கொடு என்று வேண்டினார் பீஷ்மர். தன்னுடைய பாணம், வில் எல்லாத்தையும் கீழே போட்டு பகவான் கிருஷ்ணனை சரணடைய படி பீஷ்மர் கேட்டுக்கொண்டார். பாருங்க, அந்த நேரத்தில் பாருங்க, சர்வோத்தமன் நீ என்பதை நான் அறிவேன் கண்ணா. அப்போ உனக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம், இப்பொழுதே என்னை வீழ்த்திவிடு, உன் கையால் நான் இறந்தேன் என்று இருக்கட்டும். பீஷ்மாச்சாரியார் அனைத்தும் அறிந்தவர். ஏதோ பாண்டவர்களுடைய சகன், நண்பன், உறவினன் அப்படின்னு நினைப்பவரல்ல பீஷ்மாச்சாரியார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனே இவன் நினைத்தால் எதையும் சாதிக்க வல்லவன் என்பதை அறிந்தவர் பீஷ்மாச்சாரியார். வயதில் மூத்தவர் மட்டுமல்ல, திறமையிலும் அறிவிலும் ஞானத்திலும் மிக மிக உயர்ந்தவர். இப்போ பக்தனுடைய வாத்சல்யம், பக்தனுக்காக நான் எப்படியும் இறங்கி வருவேன் என்கின்ற காரணத்தினால் நீ ரதத்திலிருந்து இறங்கி வந்திருப்பா என்று நான் அறிவேன். ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் பீஷ்மர். கிருஷ்ணன் எந்த விதமான ஆயுதத்தையும் இந்த யுத்தத்தில் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்தான். அப்போ பீஷ்மர் சொன்னார், கிருஷ்ணா அப்படி கூறாது, உன்னை எப்படி இருந்தாலும் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் ஒரு பிரதிஜை செய்திருந்தார். பீஷ்மர் என்னதான் எதிரணியில் இருந்தாலும் அவன் என்னுடைய பக்தன் என்பதை அறிந்தவன் பகவான் கிருஷ்ணன். எப்பொழுது பீஷ்மர் வாயிலிருந்து பகவான் கிருஷ்ணன் ஆயுதம் எடுப்பான், எடுக்க வைப்பேன் என்று ஒரு வார்த்தை வந்துவிட்டதோ அதை உண்மையாக்க வேண்டும். அப்போ சுதர்சன சக்கரத்தை தன்னுடைய கையில் எடுத்து பீஷ்மருடைய வாக்கை காப்பாற்றியது ஒரு பக்கம். யுத்தமே செய்ய முடியாது, அந்த பாச பிணைப்பினாலே சும்மா ஏதோ ஒரு அப்பப்போ அம்புகளை விட்டு கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்ட அர்ஜுனனை தயார்படுத்த வேண்டும். அவருடைய உண்மையான வீரம் என்ன என்பதனை அவனை அறிய வைத்து அவனை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுது உசுப்பேற்றி அவனுடைய பராக்கிரமத்தை இந்த யுத்தத்தில் காண்பிக்க வைக்க வேண்டும். இந்த இரண்டுமே பகவான் கிருஷ்ணனுடைய எண்ணமாக இருந்தது. இப்போ இது நடந்து கொண்டிரும்போதே அர்ஜுனனுடைய மனம் மிக 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 கலங்கியது. தான் செய்த தவற்றை உணர்ந்தான். ரதத்திலிருந்து கீழ் குதித்தான். கண்ணா, என்னை மன்னித்து விடு, நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். என்னுடைய மன போராட்டத்தில் நான் என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை. நிச்சயமாக நான் போர் புரிவேன், தயவு செய்து வா, வந்து ரதத்தில் ஏறு என்று அந்த யுத்த ரணாங்கத்தில் அர்ஜுனன் ஓடு வந்து கிருஷ்ணனுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தார். பாருங்க, கிருஷ்ணன் ஒரு காரியம் செய்தால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். பீஷ்மன் என்கின்ற ஒரு பக்தனுடைய வார்த்தையை நிரூபிக்க வேண்டும். அந்த கையில் ஆயுதத்தை எடுத்து காண்பித்தான் பகவான் கிருஷ்ணன். அதே போல தன்னுடைய பக்தன் கொஞ்சம் மனக்கலக்கத்தினால் தன்னுடைய உண்மையான சக்தியை வெளிப்படுத்தாத போது அவனை நிச்சயமாக அவனுடைய உணர வைத்து அவனை மீண்டும் அந்த போர்க்களத்தில் என்ன சொல்லுது தன்னுடைய உண்மையான வீரத்தை என்ன சொல்லுது பிரகடனப்படுத்துவதற்காக பகவான் செய்த அந்த விளையாட்டே தன் கையில் சுதர்சனத்தை ஏற்றிக்கொண்டு பீஷ்மரை நோக்கி சென்றது. எப்பொழுது தன்னுடைய பக்தன் காலில் விழுந்து தன்னுடைய தவற்றை உணர்ந்தானோ உடனே பகவான் கிருஷ்ணன் ரதத்தில் ஏறினான். அவ்வளவுதான். ஏறிட உடனே மிக சந்தோஷப்பட்டான். ஏனான் அர்ஜுனன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து உண்மையான வீரத்தை காண்பித்தால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது பகவான் கிருஷ்ணனுக்கு தெரியும். ஏன்னா அர்ஜுனனை வைத்து போர் செய்துதான் கௌரவர்களை நாசம் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயமே பகவான் கிருஷ்ணனுக்கு இல்லை. க்ஷணமாத்திரத்தில் அவனால் இதை செய்ய முடியும். ஆனால் வீரன் அர்ஜுனன் என்பதை இந்த யுத்த களத்தில்
என்னுடைய பக்தனுடைய பராக்கிரமம் வெளி தெரிய வேண்டும் என்பென்றும் அவன் மனதில் நினைத்தான். எப்பொழுது தன்னை அறிந்து ரதத்தில் ஏறினானோ, பகவான் கிருஷ்ணனும் ரதத்தில் ஏறினால் இப்பொழுது நிஜமான யுத்தம் ஆரம்பமானதுன்னு பகவான் என்ன சொல்லுது, மகாபாரதம் வர்ணிக்கிறது. அப்பொழுது அர்ஜுனுடைய பராக்கிரமம் யுத்த ரணாங்கத்தில் எப்படி இருந்தது என்பதை மகாபாரதம் அற்புதமாக வர்ணிக்கிறது. முதல் நாள் விராட்ட ராஜனுடைய மகன் உத்தரகுமாரனை இழந்தது. ஆனால் இரண்டாவது நாளும் பாண்டவர்களுக்கு வெற்றியே. மூன்றாவது நாள் எப்பொழுது வீரத்தை விதைத்த அர்ஜுனன் பராக்கிரமசாலியாக எப்பொழுது எதிர்த்தானோ அப்பொழுதே கௌரவ சைன்யங்களை சுக்குநூறாக்கினான், பொடி பொடியாக்கினான். மூன்றாவது நாளும் பாண்டவர்களுக்கு வெற்றியே. மேலும் என்ன நடந்தது என்பதை நாளையும் பிறகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.